வணக்கம் திரைக்குறள் நேயர்களே, நான் உங்க விஜயதயா. இன்னைக்கான வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு சாதனை படைச்ச படம். அதை பத்தி தான் பல விஷயங்கள் இன்னைக்கு இந்த வீடியோல நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். சோ அந்த சாதனை படைச்ச படம் என்ன அப்படின்னா மைக்கேல் அப்படின்ற படம் தான். சோ மைக்கேல் எதை பத்தின படம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிங் ஆஃப் பாப் மைக்கேல் ஜாக்சன் அவருடைய வாழ்க்கையை எடுத்து காட்டும் ஒரு படமா இருந்தது. ஆக்சுவலா இந்த படம் வந்து லாஸ் ஏஞ்சல்ஸ்ல வந்து தயாரிக்க ஆரம்பிச்சாங்க. அண்ட் இந்த படத்தோட பட்ஜெட் எவ்வளோன்னு உங்களுக்கு தெரியுமா? $200 million வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த படத்துல. விச் மீன்ஸ் நம்மளோட இந்தியன் பிரைஸுக்கு இது வந்து 18 கோடி. ஓகேங்களா? அவ்வளோ போட்டு இந்த படத்தை வந்து எடுத்திருக்காங்க. அண்ட் இந்த படத்துல வந்து மைக்கேலா யார் நடிச்சிருப்பாங்க அப்படின்னா, மைக்கேல் ஜாக்சனோட அண்ணா பையன் அவர் தான் ஜாஃபர் ஜாக்சன். அண்ட் அவரை பார்க்கும்போது நிறைய பேர் வந்து பாராட்டினாங்க. அச்சல் மைக்கேல பாக்குற மாதிரியே இருக்கு, அப்படியே ரெசிப்ரோகேட் பண்ணிருக்கீங்க. இந்த படத்துக்கு எவ்வளோ அப்ரிசியேஷன்ஸ் வந்ததோ அந்த மாதிரி அந்த லீட் ஆக்டர் இவ்வளோ கன்வின்சிங்கா இவ்வளோ ப்ராமிசிங்கா வந்து நடிச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி எல்லாமே அவங்களுக்கும் வந்து வாழ்த்துக்கள் வந்தது. இது மிகப்பெரிய சாதனை ஏன் பெற்றிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த திரைப்படம் ஏப்ரல் 24 திரைக்கு வந்து வெளிவந்துச்சு. அது மட்டும் இல்லாம வெளிவந்த 2 வாரத்திலேயே இந்த படம் வந்து டபுள் த பிரைஸ் வந்து கலெக்ட் பண்ணிருக்கு. அதாவது 4000 கோடி கிட்ட இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணிருக்கு. இவ்வளோ ஒரு ஷாக்கிங். அதாவது பாத்தீங்கன்னா $400 million இவ்வளோ கலெக்ட் பண்ணிருக்கா மைக்கேல் படம் அப்படின்னா, கிங் ஆஃப் பாப் அப்படின்னு மைக்கேல் ஜாக்சனுக்கு உலகம் முழுவதுமே ஃபேன்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து இந்தியால மட்டும் இல்ல பல நாடுகள்ல இந்த படம் வந்து கொண்டாடப்பட்டுட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா மைக்கேல் ஜாக்சனை வந்து எல்லாருமே வந்து கொண்டாடினாங்க. மைக்கேல் ஜாக்சன் இன்னொரு விஷயத்துக்கு மிகப்பெரிய ஃபேமஸ் என்ன அப்படின்னா பிளாஸ்டிக் சர்ஜரி. ஸோ மைக்கேல் ஜாக்சன் வந்து எவ்வளோ பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணாரு என்னன்னு அந்த மாதிரி கான்ட்ரவர்ஷியலான விஷயங்கள்லாம் இந்த படத்துல ரொம்பவே வந்து காட்டல. பட் அந்த ஜேர்னி வந்து காமிச்ச விதம் அழகா இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இந்த படம் வந்து மிகப்பெரிய சாதனை படமா இருக்க இன்னொரு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இசை படங்கள்லயே வந்து மைக்கேல் ஜாக்சன், அதாவது இந்த மைக்கேல் படம் தான் வந்து 2வது இடத்தை வந்து பிடிச்சிருக்கு வசூல் அளவுல. பெரும்பாலான மக்கள் வந்து ஒரு இசை கலைஞரோட வாழ்க்கை வரலாறு வந்து இவ்வளோ ஆதரவு கொடுக்குறாங்களா அப்படின்ற ஒரு கேள்விக்கு இது மிகப்பெரிய விடையா இருந்தது அப்படின்னே வந்து சொல்லலாம். சரி, முதல் இடத்தை பிடிச்ச படம் என்னது அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? 2018 வந்த பொஹிமியன் ராப்சோடி இந்த படம் தான். இது வந்து மெர்க்யூரி அப்படின்ற ஒரு பிரிட்டிஷ் சிங்கர், இவரோட வாழ்க்கை வரலாறை பத்தி எடுத்த ஒரு படமா. இவர் வந்து பிரிட்டிஷ் பேண்ட் குவீன் அப்படின்ற ஒரு பேண்ட்ல லீட் சிங்கராகவும் இவர் வந்து இருந்திருக்காரு. ஸோ இந்த படம் வசூலிச்ச பணம் எவ்வளோ அப்படின்னா $900 million. அண்ட் 2வது இடத்துல பாத்தீங்க அப்படின்னா 2026ஆம் ஆண்டு வெளிவந்த மைக்கேல் திரைப்படம் தான் இருக்கு வித் $400 million அண்ட் கவுண்டிங். இன்னும் வந்து இது ஒரு மாசம் ஃபுல்லா கண்டிப்பா சக்சஸ்ஃபுல்லா இந்த படம் ரன் ஆகும் அப்படின்னும், அது மட்டும் இல்லாம கண்டிப்பா இது வந்து 8000 crores கிட்ட வந்து கலெக்ட் பண்ணும் அப்படின்னும், ஒருவேளை இதோட கிராஸ் வேல்யூ தாண்டிடுச்சு அப்படின்னா மைக்கேல் தான் வந்து ஹையஸ்ட் கிராசிங் மியூசிக்கல் பயோபிக் பிலிமா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இது அந்த ரெக்கார்டை பிரேக் பண்ணுதா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எழும்புது. ஆனா பல பேர் கண்டிப்பா 2018 அந்த பொஹிமியன் ராப்சோடி படத்தோட ரெக்கார்டை இந்த மைக்கேல் படம் வந்து உடைக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. சோ இந்த படத்துல என்ன காமிச்சிருக்காங்க அப்படின்னா, மைக்கேல் ஜாக்சனோட சைல்ட்ஹுட்டை வந்து காமிச்சிருக்காங்க. அவர் எப்படி வந்து கஷ்டப்பட்டிருக்காரு அப்படின்றதும், அது மட்டும் இல்லாம அவருடைய தந்தை ஜோசப் ஜாக்சன் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு தந்தையா எப்படி கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கணும் அப்படின்ற மாதிரி வளர்த்திருக்காங்க. இவங்க வந்து 5 பிரதர்ஸ் சேர்ந்து ஜாக்சன் 5 அப்படின்ற ஒரு பேண்டை வந்து உருவாக்குனாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு எப்படி வாய்ப்பு கிடைச்சது என்ன அப்படின்ற மாதிரி. அண்ட் ஒருத்தங்க வந்து இவங்களை ஃபைன் பண்றாங்க. ஃபைன் பண்ணி இவங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணி ஒரு ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ண வைக்கிறாங்க. அப்போ அதுல இருந்து ஒருத்தங்க வந்து மைக்கேல் வந்து தனியாவே வந்து சாதிக்கலாம், ஸோ மைக்கேல் வந்து தனியா ஷைன் ஆகலாம், ஏன் இவங்க வந்து இந்த பேண்ட்குள்ள இருக்காங்க, ஸோ இவங்க வந்து சாபோட்டேஜ் ஆறாங்கன்னு ஃபீல் பண்ணாங்க. பட் இதை வந்து மைக்கேலோட அப்பா கிட்ட சொல்லும் போது அவர் வந்து
வந்து ஒத்துக்கல, இல்ல நீ வந்து உன் பிரதர்ஸ் கூட தான் வந்து பேன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 1960s வந்து அந்த ஜாக்சன் 5 பேண்ட் பண்ணது மட்டும் இல்லாம 1980s பாத்தீங்கன்னா இன்னொரு பேண்ட் அண்ட் இவங்க வந்து மியூசிக்கல் டூர்லாம் வந்து போனாங்க. அந்த ஜேர்னி எல்லாமே வந்து காமிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. பட் இதுல மிகப்பெரிய மைனஸா என்ன இருக்கு அப்படின்னா, ஏன் வந்து இந்த கான்ட்ரவர்சிஸ், மைக்கேல் ஜாக்சன் பத்தின டார்க் சைடா இருக்கட்டும், அவர் மாட்டின பஞ்சாயத்துகள், அவர் மேல வந்த கேசஸ், இத பத்தி எல்லாம் எதுவுமே காட்டல. மேபி இது பார்ட் 2ல வருமா அப்படின்ற ஒரு கேள்வியும் எழும்பியிருக்கு. ஏன்னா இவர் ஸ்ட்ரகிள் ஆகி அவரோட ஃபர்ஸ்ட் சோலோ பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டேஜ்ல கொடுக்குறாரு. எப்படி அதை மக்கள் கொண்டாடுறாங்க அப்படின்ற விஷயத்துலதான் இந்த படத்தை வந்து முடிச்சிருக்காங்க. சோ இந்த படம் வந்து செகண்ட் பார்ட் வருமா அப்படின்னு கேட்டதுக்கு டைரக்டர் வந்து தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த படத்தோட டைரக்டர் யாரு அப்படின்னா ஆண்டோனி ஃபுக்வா, அண்ட் இந்த படத்தோட ரைட்டர் யாரு அப்படின்னா லோகன். ஆனா லோகன் வந்து சொல்லியிருக்காரு, இது வந்து இவ்வளோ ஹையஸ்ட் கிராசிங்கா இருக்கு, மைக்கேல் ஜாக்சனோட ஃபுல் லைஃப் ஸ்டோரி வந்து நம்ம ஒரு படத்துல எடுத்துட்டு வர முடியாது. பட் ஆல்ரெடி நாங்க நிறைய ஃபுட்டேஜ் எடுத்திருக்கோம், 3.5 hours நம்ம வந்து ட்ரிம் பண்ணியிருக்கோம். அந்த ட்ரிம் பண்ண ஃபுட்டேஜே வந்து எங்களுக்கு செகண்ட் பார்ட் சீக்குவலுக்கு வந்து ஹெல்ப்பா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பா இதுக்கப்புறம் சீக்குவலுக்கான வேலைகள் வந்து ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுல வந்து மைக்கேல் ஜாக்சனோட லவ் ஸ்டோரி, கான்ட்ரவர்சிஸ், இதை பத்திலாம் வந்து வரணும், இதெல்லாம் வந்து கண்டிப்பா காமிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ டாப் 4 இந்த மியூசிக் ஆர்டிஸ்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் மெர்க்யூரி இருக்காரு, செகண்ட் வந்து மைக்கேல் ஜாக்சன் இருக்காரு. ஸோ இவர் கண்டிப்பா ஃபர்ஸ்டுக்கு போயிருவாரு. அந்த அளவுக்கு மக்கள் விரும்பி பார்க்கக்கூடிய ஒரு படமா இருக்கு அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. 1980sல பேட் டூர் அப்படின்ற இந்த ஜாக்சன் பேண்ட் வந்து டூர் போனாங்க. அதுல வந்து அவங்க ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாவே வந்து திரண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் தான் மைக்கேல் ஜாக்சன் என்ன பண்ணாரு, இல்ல இந்த பேண்ட்ல நான் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட மியூசிக் அண்ட் அவரோட டான்ஸ், இந்த திறமையெல்லாம் நான் தனியா காட்டணும்னு அவர் எப்படி வந்து வெளியே வந்தாரு அப்படின்ற மாதிரி கதைக்களமா தான் இது வந்து இருக்கு. அண்ட் வந்து ஹையஸ்ட் கிராசிங்கா இருக்கு. யோசிச்சு பாருங்க, 8,000 கோடி வந்து இந்த படம் வசூலிச்சிருக்கு அப்படின்னா இது ப்ரொடியூசர்ஸ்க்கு மிகப்பெரிய ப்ராஃபிட். ஸோ கண்டிப்பா இதுக்கான சீக்குவலை நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. நீங்க வந்து மைக்கேல் ஜாக்சன் படத்தை வந்து தியேட்டர்ல பாத்துட்டீங்களா? அந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதுக்கப்புறம் யார் மேல வந்து பயோபிக் வந்தா நல்லா இருக்கும் இந்த மாதிரி ஆர்டிஸ்ட்ல அப்படின்ற எண்ணங்களையும் கமெண்ட்ஸ்ல கருத்துக்களை போஸ்ட் பண்ணுங்க. இதே மாதிரி சினிமா ரிலேட்டட் அப்டேட்ஸ்லாம் நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம திரைக்குறள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திஸ் இஸ் விஜயதயா சைனிங் ஆஃப். டாடா.